செவிகளை இலைப்பாற்றக்கூடிய ஒரு அழகான கவிதை தான் இசை. அந்த இசை பெருமை கொள்கிற பிரம்மாண்டமான மேடை தான் இந்த மேடை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடலை முறை உலக அளவில் நம் நினைவுகளை விட்டு நீங்காமல் என்றும் இனிக்கக்கூடிய சுகமான பழைய பாடல்கள் தான் இந்த வாரம் பார்க்க போறோம். Give it up for Evergreen Hits Round. இந்த சுற்றுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரசனை சார்ந்த பாடல்களை பார்க்க போறோம். 9 போட்டியாளர்களை 3 அணியா பிரிச்சிருக்கோம். சோ அந்த 3 அணியை நான் உங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். Give it up for உங்கள் வீட்டு பிள்ளைகள் பிரவீன், மாளவிகா and சந்தோஷ். கந்தர்வ குரல்கள் சத்யபிரகாஷ், பூஜா and ஸ்ரீனிவாஸ். and சிங்கார குரல்கள் சாய் சரண், தன்யஸ்ரீ and கௌஷிக். இந்த வாரம் முழுக்க நிறைய ரூல்ஸ் நீங்க கீப் அப் பண்ணணும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ ஐம் கோனா டெல் யூ வாட் த ரூல்ஸ் ஆர். முதல்ல உங்களுக்கே தெரியும் 3 அணியாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த 3 அணியில் 2 பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு மெட்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுதான் முதல் ரூல். 2வது ரூல் வந்து அதை தவிர்த்து நீங்க 3 பேருமே சேர்ந்து குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஒரு குரூப் மெட்லி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு டீமும். ஸோ இந்த பாடல்களை தவிர்த்து இன்னொரு ஹைலைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இந்த மேடையில பார்க்க போறீங்க. ஆடல், பாடல், நடிப்பு இது எல்லாமே கலந்த ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ஒவ்வொரு அணிலேருந்தும் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இனியோட இந்த சுற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம் நடுவர்களை வரவேற்கலாம். Put your hands together for Mr. Srinivas, Mrs. Sujata Mohan and Mr. Unnikrishnan. இந்தியாவோட லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் நம்மளோட இருக்காங்க, அவங்களையும் வரவேற்கலாம். மிஸ்டர் அனந்த் வைத்தியநாதன். ஓகே, சோ ஜட்ஜஸ், ஒவ்வொரு குரூப்பையும் நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ண போறீங்க? ஆஃப் கோர்ஸ் இது வித்தியாசமான சுற்று. மெட்லி பாட போறாங்க. ஆஃப் கோர்ஸ் மெட்லிக்கு நாங்க மார்க் போடுவோம் ஃபார் தி டீம்ஸ். ஓகே, ஸோ சார் சொல்லியிருக்கிறது வந்து முதல்ல நீங்கள் வந்து 3 பேரில் 2 பேரா மெட்லி பாடுவீங்க இல்லையா? அந்த 2 பேர் பாடுற பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க மார்க்ஸ் போடுவாங்க. நாங்க மார்க் போடுவோம். 3 பேரும் செப்பரேட்டா மார்க் வில் ஷோ இட் அண்ட் யூ கேன் அப்படி இட் வில் அப்டேட். ஆமா, அப்டேட். குரூப்பா பாடிட்டு அப்படியே குரூப்பா எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்க்காதீங்க. தனித்தனியாவும் மார்க் போடுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப கிளியரா அவங்க சொல்லியிருக்காங்க. உங்க 9 பேர்ல இருந்து இந்த வாரத்தோட கடைசியில் ஒருத்தர் கண்டிப்பா வெளியேற போறீங்க. ஸோ only based on individual scores they can decide as to who is the weakest contestant. So are you ready? இன்னைக்கு நீங்க பார்க்க போற முதல் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃப்ரம் கந்தர்வ குரல்கள். கந்தர்வ குரல்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் உங்களோட குரூப்பை கந்தர்வ குரல்கள்னு நேம் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக எங்கள் டீமில் எங்கள் செப்பரேட்டாக ஒருத்தரோட வாய்ஸ் எடுத்தாலே ரொம்ப கந்தர்வமாக அந்த பஞ்ச் இருக்கிற வாய்ஸ், கணீரான குரல்கள். அதனால எங்களுக்கு அந்த நேம், அந்த டேக் எங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஸோ அதனால நீங்க அந்த ஒரு பேர் எடுத்திருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கந்தர்வமான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க அந்த மேடையில கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. ஓகே, எங்களுக்காக ஆட்டம், பாட்டம், நடிப்பு இது எல்லாமே கலந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்கணும். The stage is all yours. All the very best. ஐயோ, யாரப்பா இசைத்தட்டை மாற்றி போட்டது? சண்டாளன் சந்தோஷின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். பரவாயில்லை, விடுங்கள். ஸ்டார்ட் மியூசிக். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. முத்து, ரங்கநாயகியின் நாடகம் பார்க்க செல்வோமா? ஐநாக்ஸில் அவன் இவன் பார்ப்போம் என்றல்லவா நினைத்தேன். ராத்திரிக்கும் ரங்கநாயகி நாடகம் தானா? ஆகட்டும் எஜமான். நான் இருக்க நான் இருக்க
உனக்கு பாண்டியன் நான் இருக்க எடி உனக்கு நேரம் பைரங்க சீரம் பாரு மீனாகும் சிங்கப்பூர் வைக்க போறீங்க வாரி வைக்க போறீங்க வாரி வைக்க போறீங்க வாரி வைக்க போறீங்க வாரி பல் பல் பலக்கு பல் பல் பலக்கு பல் பல் பலக்கு பல் 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 பம்பு செய்ய தும்புகிறவரே கொஞ்சம் நிறுத்தும். கண்மணியே ரங்கநாயகி விக்கல் தும்பல். இந்த வசனத்தை பேசி முடிக்கவே நேரம் போதாதப்பா. நாம் நேரடியாக ட்ரீம் சாங்குக்குள் போகலாம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பது சுகமே ராணியின் முகமே ரசிப்பது சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன். கண்ணே ரங்கநாயகி, நீ நாடகத்தில் நடிப்பதை என்னால் இனியும் பார்க்க முடியாதம்மா. எஜமா அவ்வளவு பாசமா? இல்லை, அவ்வளவு மோசமாக நடிக்கிறாய். உடனே என் அரண்மனைக்கு வந்துவிடு. ஆகட்டும் எஜமான். எஜமான், உங்கள் மாமா அம்பலக்காரர் சம்பள பணம் குறைகிறது என்று கூப்பிடுகிறார். சற்று போய் வாருங்கள். ரங்கா முத்தா ரங்கங்கங்கா முத்தா. அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்று உள்ளதும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா இன்று உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. கண்டாளா மோசக்காரா, நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா காலம் மாறினா கௌரவம் மாறுமா. நெவர். நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா. எஜமான், நமக்குள் நாமே நடித்துக் கொள்வது ரங்கநாயகியிடமே கேட்டு விடலாமே. ரங்கநாயகி, ஜில்லென்று ஜிகிர்தண்டா வாங்கி தந்தேனே, என்னை மறந்து விட்டாயா? ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆட்டுக்கால் பாயா வாங்கி தந்தேனே, என்னை மறந்து விட்டாயா? யாரை பிடித்திருக்கிறது சொல் ரங்கநாயகி, யாரை பிடித்திருக்கிறது? டும் டும் என் கல்யாணம் டும் டும் என் கல்யாணம் டும் 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 கும் 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 ஜம் ஜம் என் கல்யாணம் டும் டும் என் கல்யாணம் டும் டும் என் கல்யாணம் உங்களுக்கு திண்டாட்டம் உலகமெல்லாம் கொண்டாட்டம் டாம் டாம் டாம். தாலி கட்ட வருவானம் தொழுகு காட்டி நிப்பேனம் தலையில் இருக்கும் துணியை நீக்கி சர்வமாய் விளையாடுவானம். அதோ ஒன்றுமே தெரியாதவரை போல் ஓரமாக அமர்ந்திருக்கிறாரே, அவரைத்தான் பிடித்திருக்கிறது. மாப்பு வைத்து விட்டாளே மாப்பு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது.
வாழ்க்கை கூட்டங்களே நிறைந்த எனக்கு நிம்மதி ஏது. ரங்கநாயகி வாங்க. ஆஹா, முத்து படத்தை வந்து அந்த காலத்துல டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படிதான் இருந்திருக்கும்னு இப்பதான் தெரியுது. அது என்னது ரங்கநாயகி, எப்படி நீங்க இவங்களை விட்டுட்டு அனந்த் சார் கிட்ட ஓடி போயிட்டீங்க? எனி டைம் எங்க சூப்பர் சிங்கர் எந்த கேர்ள்ஸ் நாட்டு நீங்க கேட்கலாம். நாங்க எல்லாம் அனந்த் சார் ஃபேன் தான். ஃபேனா? எஸ். யார சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது எனிவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலி இந்த சுற்றுக்கே ஒரு இவ்வளோ ஒரு லைவ்லியான ஒரு ஆரம்பம்னு சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஜூலை